பாஜகவுடன் கூட்டணி இல்லை என தாவேக தலைவர் விஜய் கூறியதற்கு திமுக வரவேண்டாம் என்ற எண்ணம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் ஓரணியில் திரள வேண்டும் என செய்தியாளர் சந்திப்பில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அதாவது இந்த அஜித்குமார் கொலை வழக்க முதல்ல வெளியில் சொன்னதே நான் தான். பாரதிய கட்சி தான் முதலே வெளியில் கொண்டு வந்தோம். அதுக்கு பிறகு தான் மற்ற கட்சிகள்லாம் வந்தாங்க. இன்றைக்கி எல்லோரும் வீட்டுக்கு எல்லோரும் போயிட்டு இருக்கிறாங்க. அதில் முழுக்க மதிப்புக்குரிய செல்வ பெருந்தகை கூட்டணியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் தான் இதுக்கு முழு பொறுப்பேற்கணும். மற்றபடி நான் அங்கே போய் வந்து சந்திச்சுட்டு அதுக்கு வந்து சொல்கிறேன். தமிழக முதலமைச்சர் ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஏதோ ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்காங்க. அது மாதிரி என்னை பொறுத்தவரையில் திமுக வீழ்த்தோன்னா எல்லோரும் ஓரணியில் வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். வருவது வராது அவர்களுடைய சொந்த விருப்பங்கள். அதாவது இதனால் யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டங்கிறத அவரவர்கள் சிந்தித்து பார்த்து யார் வர வேண்டாம் என்ற ஒரு எண்ணம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ, திமுக வர வேண்டாம் என்கின்ற எண்ணம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் ஓரணியில் திரள வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். என்னை பொறுத்த மட்டும் மதிப்புக்குரிய திருமாவளவனாக இருந்தாலும் சரி, மதிப்புக்குரிய செல்வ பெருந்தகையாக இருந்தாலும் சரி, மதிப்புக்குரிய முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோரிடத்திலும் ஒரு நட்புடன் தான் பழகிறதே தவிர சலசலப்பு ஏற்படுத்துவது என்னுடைய வேலை கிடையாது. நான் இன்றைக்கு எல்லோருடையும் நட்பு ரீதியாக எல்லோருடையும் ஒரு அன்பான எண்ணத்தோடு தான் இருக்கிறேன். ஆனால் முதலமைச்சர் செய்ய வேண்டிய கடமையிலிருந்து தவறுகிறார் என்போது ஒரு கட்சியினுடைய தலைவர் என்னுடைய கடமையை நான் செய்கிறேன். தாவேக செயற்குழு கூட்டத்தில் முதல் 2 தீர்மானங்களை வாசித்த அக்கட்சியின் தலைவர் விஜய் திமுக மற்றும் பாஜகவோடு நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை என்றும் பரந்தூர் விவசாயிகளின் போராட்டத்தை கண்டுகொள்ளாத தமிழக அரசுக்கு கடும் கண்டனமும் தெரிவித்துள்ளார். கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை. ஒன்றிய அளவில் மலிவான அரசியல் ஆதாயங்களுக்காக மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி மக்களிடையே வேற்றுமையை விதைத்து அதில் குளிர்காய நினைக்கிறது பாஜக. அவர்களின் இந்த விஷமத்தனமான வேலைகள் வேறு எங்கு வேண்டுமானாலும் எடுபடலாம், ஆனால் தமிழகத்தில் ஒருபோதும் எடுபடாது. இங்கு தந்தை பெரியாரை அவமதித்தோ அறிஞர் அண்ணாவை அவதூறுக்கு உள்ளாக்கியோ அல்லது தமிழ்நாட்டின் மதிப்பிற்குரிய தலைவர்களை வைத்தோ அரசியல் செய்ய நினைத்தால் அதில் பாஜக ஒருபோதும் வெற்றி பெறவே இயலாது. சுயநல அரசியல் லாபங்களுக்காக பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி போக திமுகவோ அதிமுகவோ இல்லை. நம் தமிழக வெற்றி கழகம் கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை என்பதில் தமிழக வெற்றி கழகம் மிக உறுதியாக இருக்கிறது. கூட்டணி என்றாலும் தமிழக வெற்றி கழகம் தலைமையில் அமையும் கூட்டணி எப்போதும் திமுக மற்றும் பாஜகவுக்கு எதிரானதாகத்தான் இருக்கும் என்பதையும் அதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதையும் உறுதிப்பட செயற்குழு வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். இது இறுதியான தீர்மானம் மட்டுமல்ல, உறுதியான தீர்மானம். நாம எல்லாருக்குமே வாழ்வாதாரம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்ம எல்லாரோட வாழ்வாதாரத்துக்கும் அடிப்படையா இருக்கிறதுல விவசாயிகளும் ரொம்ப முக்கியமானவங்க. அப்படிப்பட்ட நம்ம விவசாயிகளுக்காக அவங்க கூட நிக்க வேண்டியது நம்ம கடமை. அந்த கடமையை நாம சரியா செஞ்சே ஆகணும். கண்டிப்பா நாம விவசாயிகள் பக்கம் எப்பவும் நிற்போம். பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை தொடர்பா தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறோம். அதை நான் இங்க கொஞ்சம் படிச்சு காட்டுறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம். பரந்தூர் பகுதியில்
விவசாய நிலங்களை அழிச்சிட்டு புது ஏர்போர்ட் கட்டுறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்களும் விவசாயிகளும் வருஷ கணக்கா போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. போராட்டத்தில் அவங்கள தமிழக வெற்றி கழகம் சார்பா நான் போய் பார்த்தேன். அதுக்கு அடுத்த நாளே மக்கள் பாதிக்காத வண்ணம் விமான நிலையம் அமைக்கப்படும்னு உங்க கவர்மெண்ட் சார்பா ஒரு விளக்க அறிக்கை வந்துச்சு. அந்த ஸ்டேட்மெண்ட்ல 1005 குடும்பங்கள் மட்டுமே பரந்தூரில் வசிப்பதால் விமான நிலையம் வந்தா பெரிய பாதிப்பு இருக்காதுன்ற மாதிரி சொல்லி இருந்தாங்க. மக்கள் பாதிக்காத வண்ணம்னா என்னங்க சார்? ஒன்னு அந்த இடத்துல ஏர்போர்ட் வருதுன்னு சொல்லணும், இல்ல அந்த இடத்துல ஏர்போர்ட் வராதுன்னு சொல்லணும். ரெண்டுமே அந்த அறிக்கையில இல்ல. வெறும் 1005 குடும்பங்கள்னா உங்களுக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சா சிஎம் சார்? 15,000 மக்கள், அந்த மக்களும் நம்ம மக்கள் தானே. ஏன் அந்த அக்கறையோ அந்த மனிதாபிமானமோ உங்ககிட்ட இல்ல? எதிர்கட்சியா இருந்தா மட்டும்தான் மக்கள் மேல உங்களுக்கு அக்கறை இருக்குமா? நூற்றுக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களை, மிகப்பெரிய நீர்நிலைகளை, ஆயிரக்கணக்கான வீடுகளை, அவங்களோட வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டு அந்த இடத்துல தான் ஏர்போர்ட் கட்டியே ஆகணும்னு என்ன சார் அவசியம் இருக்கு? அப்புறம் எப்படி சார் நீங்க உங்களை மக்களின் முதல்வர்னு நான் கூசாம சொல்றீங்க? விவசாயிகளோட கண்ணீரை துடைக்க வேண்டிய தமிழ்நாடு அரசு அவங்களோட கண்ணில் குத்துறதாகவே இருக்கு இந்த ஜிஓ. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா? உங்க ஒப்புதலோட தான் நடக்குதா? தெரியல, பதிலும் தெரியல. பரந்தூர் மக்களை இதுவரைக்கும் நீங்க ஏன் சந்திக்கலன்னு கேட்டா அதுக்கும் பதில் இல்லை. நான் இந்த பரந்தூர் போராட்டக்காரங்க அந்த மக்களை ரீசெண்டா நான் சந்திச்சேன். அவங்க சொன்னதையெல்லாம் கேட்கும் போது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்பவும் ஒன்னும் குறைஞ்சிடல சிஎம் சார். சாதி மதம் கடந்து தங்களோட குடியிருப்புகளை, விவசாய பூமியை, வாழ்வாதாரத்தை, நீர்நிலைகளை காப்பாத்த ஒன்னா நின்னு போராடிட்டு இருக்கிற பரந்தூர் பகுதி விவசாய பெருங்குடி மக்களை தயவு செஞ்சு நீங்க நேர்ல சந்திச்சு பேசுங்க. உங்களுடைய அமைச்சர்களோ இல்ல உங்களுடைய அதிகாரிகளோ பேசக்கூடாது. நீங்களே நேர்ல சந்திச்சு பேசணும். அந்த இடத்துல விமான நிலையம் வராதுன்ற உத்தரவாதத்தை அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும். இதையெல்லாம் நீங்க செய்யாம எல்லாத்தையும் கடந்து போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா பரந்தூர் பகுதி விவசாய மக்களையும் பொதுமக்களையும் நானே அழைச்சிக்கிட்டு வந்து தலைமை செயலகத்துல உங்களை நேர்ல சந்திச்சு முறையிடுற நிலைமை உண்டாகும். அப்படி ஒரு சூழலை நீங்க உருவாக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். அதையும் மீறி அப்படி ஒரு சூழல் வந்துச்சுன்னா நான் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கேன். நான் பரந்தூர் வந்த அன்னைக்கு நான் ஒரு விஷயத்தை சொன்னேன். அதே தான் இங்க நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். We are not against any developments. We are not against airports. அந்த லொகேஷன் தான் தப்புன்னு சொல்றோம். இத நாங்க மட்டும் சொல்லல, ஏவியேஷன் சேஃப்டி எக்ஸ்பர்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. that place is not fit for airport. பைலட்ஸ் அங்க ஏர்கிராஃப்ட் லேண்ட் பண்றதுக்கு they might face a lot of problems ன்றது கூட அதுல மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த வாட்டர் பாடிஸ் அழிச்சு அதுக்கு மேல ஏர்போர்ட், அந்த பில்டிங்ஸ், அந்த ரன்வேஸ்
இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு மழைக்காலமோ இல்ல ஒரு ஃப்ளட்ஸ் டைம்லயோ the whole Chennai city will be flooded. இதையும் அதுல மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு ப்ளீஸ் டேக் அ கால். தேங்க்யூ. நன்றி, வணக்கம். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.